தலை வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அண்ணா கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் லெசனே கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கண்ணா, எப்படி கிளாஸ் புக் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்றீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். அதன் மூலம் கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்ல போற முக்கியமான பாயிண்டை நீங்க வந்து நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதாவது சிங்கப்பூர்ல உள்ள எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையுமே ஆன்லைன்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த டைமிங்கில் போயிட்டு நீங்க ஈஸியா புக் பண்ணிடலாம் அப்படின்னு. ஒரு சில டிரைவிங் ஸ்கூல்ல வந்து அவங்க ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க வந்து புக் பண்ணலாம். ஆனா டிரைவிங் ஸ்கூல்ல லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆளுங்க அதிகமா போறதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் எந்த ஒரு டைமிங்குமே இல்லை, எல்லாமே நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பயப்பட்டாங்க. அதாவது நம்ம ஊர் காசை கணக்கு பண்ணுவாங்க. ஐயோ 2 லட்சம் ஆகும், 1.5 லட்சம் ஆகும், இந்த காசை நம்ம இங்க செலவு பண்ணக்கூடாது, ஊர்ல போயிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிறைய பேர் லைசன்ஸ் எடுக்காம இருந்தாங்க. அதனால கிளாஸ் அதிகமா கிடைச்சிச்சு. சரிங்களா, நான் இப்ப சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இப்போ வந்து பங்களாக்காரனு கிட்டத்தட்ட ஊருப்பட்ட பேர் குமியிறான். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் எக்கச்சக்கமான பேர் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய ஆளை யோசிப்பாங்க. ஆனா இப்போ வர்ற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பசங்க நம்ம வீடியோ போடுறதுனால ஊர்ல அவங்க வந்து தயாரா வந்துடுறாங்க. போன உடனே லைசன்ஸை தாண்டா முதல்ல எடுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு தமிழ்நாட்டிலே அவங்க வந்து பிளான் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அதனால சிங்கப்பூர் வந்த உடனே அவங்க வந்து 1 மாசம் 2 மாசத்துல போயிட்டு டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதனாலதான் நிறைய பேர் இருக்கிறனால ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் கொடுக்க முடியும்? ஒரு 15லேருந்து 20 கிளாஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் தான் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் கிளாஸோட தட்டுப்பாடு அதிகரிக்குது. சரிங்களா, அதனால கிளாஸ் கிடைக்கலன்னா கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. சரிங்களா, எடுத்த உடனே எனக்கு கிளாஸ் கிடைக்கல, 2 மாசம் 3 மாசத்துல எடுத்தே ஆகணும் அப்படின்னா அது வந்து முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிங்கப்பூர்ல ஈஸியா எப்படி 2-3 மாசத்துல லைசன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க சிங்கப்பூர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம டிரைவிங் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்க நல்லா பக்காவா தயார் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஊர்ல இருந்தீங்க அப்படின்னா கார் ஓட்டுறதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கங்க. தரவா பக்காவா நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர் வாங்க. சரிங்களா, சிங்கப்பூர் வந்த உடனே நீங்க பிரைவேட்ல வந்து நீங்க கிளாஸ் புக் பண்ணிட்டு 1 மாசம் 2 மாசத்துல ஈஸியா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். இதுல 2வது வழி என்ன அப்படின்னு கேட்டா, நான் சிங்கப்பூர்ல தான் இருக்கிறேன், எனக்கு வண்டி அந்த அளவுக்கு ஓட்ட தெரியாது, நான் கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்க பொறுமையாக தான் இருக்கணும். நீங்க வந்து பிரைவேட்டுக்கு போகக்கூடாது, டிரைவிங் ஸ்கூல்ல தான் நீங்க போய் சேரணும். கிளாஸ் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பொறுமையா இருந்தாலும் ஒரே தடவையில பாஸ் பண்ற மாதிரி பார்க்கணும். இப்படி உள்ளவங்க எப்படி கிளாஸ் ஈஸியா கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு டைம் கிடைக்கிற அப்போலாம் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க வந்து இந்த டைமிங்ல தான் ஓப்பன் பண்ணுவோம் ஸ்லாட்டு அப்படின்னா எதுவும் சொல்றது இல்லை. என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்ன டைமிங் என்ன அப்படின்னு கேட்டா, விடிய காலம் 5:30 மணிக்கு வந்து ஒரு சில கிளாஸுகள் கிடைக்கும்னா அந்த நேரத்தில் செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கத்தை பார்க்காம ஒரு 5:30 மணியை போல, அதாவது விடிய காலம் 5:30 மணிக்கு செக் பண்ணி பாருங்க. ஒரு சில ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ப்ராக்டிகல் லெசன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஆன்லைன்ல போயிட்டு செக் பண்ணுங்க. வேற யாராவது கேன்சல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கிளாஸை நீங்க ஈஸியா புக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும். சரிங்களா, நானே அப்படிதான்
ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் ஆன்லைன்ல செக் பண்ணிட்டே இருப்பேன். அதாவது 2 நாளைக்கு அப்புறம் உள்ள கிளாஸை இன்னைக்கு யாராவது கேன்சல் பண்ணியிருப்பாங்க, அந்த கிளாஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து போக முடியாத சூழ்நிலைகள்ல ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ அந்த கிளாஸை வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸை வந்து நம்ம கேட்ச் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணாவே அது ஒரு 10-15 கிளாஸை நீங்க ஈஸியா பிடிச்சிடலாம். அதே மாதிரி ஈஸியா நீங்க ப்ராக்டிக்கல் லெசனை முடிச்சு மெயின் டெஸ்ட் ஏறி குறைந்த நாட்கள்லேயே நீங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸ். நான் என்னுடைய லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, கொரசெல் ஆப் மூலம் எப்படி கிளாஸை புக் பண்றது அப்படின்னு தான். இந்த கொரசெல் ஆப்ல வந்து பெனிஃபிட்டும் இருக்கு, நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையும் இருக்கு, சரிங்களா? அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஆப் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி நீங்க வந்து டிரைவிங் ஸ்கூல்லே போட்டு வந்து நீங்க பொறுமையா லைசன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ல நான் வந்து ட்ரை பண்றேன், எனக்கு சீக்கிரம் கிளாஸ் கிடைக்கணும், நான் சீக்கிரமே லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப் மூலம் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்ல போயிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை கேட்பாங்க, நீங்க கொடுக்கலாம். ஆனா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா உங்ககிட்ட கேட்டுதான் உங்களுடைய ஐடியில இருந்து நீங்க தான் காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு கிளாஸுக்கு வந்து 5 வெள்ளி 10 வெள்ளி 15 வெள்ளின்னு அந்த கிளாஸுக்கு தகுந்தாப்புல அவங்க கமிஷன் வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஐயோ ஒரு கிளாஸ்க்கு இவ்வளவா அவ்வளவா நினைச்சிங்கன்னா லைசன்ஸ் எடுக்க முடியாது. ஒருவேளை அர்ஜென்ட்டு நான் 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஆப் மூலம் நீங்க வந்து இது பண்ணலாம். அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவங்க கிட்ட நீங்க வந்து கிளாஸ் புக் பண்ண சொல்லும் போது கிளாஸ் புக் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்க சார். ஏன்னு கேட்டா, திடீர்னு நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, 4 மணி 5 மணிக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு இன்னைக்கே நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களால கிளம்பி பஸ் பிடிச்சி நீங்க போக முடியாது, உங்களுடைய காசு தான் வேஸ்ட் ஆயிரும், சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட வந்து 2 நாள் 1 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, அப்போ தான் நான் தயாராகி கிளாஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கே கிளாஸ் இருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காசு செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அதனால தயவு செஞ்சு இந்த கொரசெல் ஆப் மூலம் கிளாஸ் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காசை பார்க்காம இவங்களை நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் புக் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? அப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிரைவிங் போய்கிட்டு இருக்காங்க, கிளாஸ் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.